எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எப்படி இறைபக்தி வந்தது என்பதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரிங்களா? ஒரு நாள் ஒருவர் எல்லா தவறையும் செய்து கொண்டிருந்தார். திருடுறது, கொலை பண்ணுறது, மற்றவங்க நிம்மதி இல்லாமல் பண்ணுறது, இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் படுக்க போயிருக்காரு. இரவில் தூக்கம் வரல. அப்போ ஒரு மரத்துக்கிட்ட வந்து உக்காந்துருக்காரு. அந்த மரம் இவர் யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே மரம் தலையாட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ இவர் அந்த மரத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி நான் பல தவறுகள் பகலில் செய்கிறேன், இரவில் என்னால் தூங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ அவங்க ஏதோ ஒரு சக்தி சொல்லியிருக்கு, உனக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனசாட்சி தானே. அப்போ இவன் சொல்லியிருக்கா, இந்த மனசாட்சி தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நிம்மதியான தூக்கம் தரல, நான் எந்த தப்பு செஞ்சாலும் என்ன சொல்கிறது, என்னை செய்ய விடாமல் தடுக்கிறது, என்னை உறுத்துறது எல்லாமே இருக்கிறதுனால நான் ஒன்று பண்ணுறேன், என் மனசாட்சி இங்கே கைட்டி வச்சிட்றேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அது சொல்லியிருக்கு, அவங்கவுங்க மனசாட்சி தான் தெய்வங்கள்னு. அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நம்ம மனசாட்சி தாங்க நம்மளுக்கு கடவுள். சரிங்களா? மனசாட்சி படி நம்ம சரியாக செஞ்சோம்னா, படுத்த உடனே ஒரு மனிதன் தூங்குறானா அவன் நல்லதை மட்டுமே பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதுவே ஒரு மனிதனால் தூங்க முடியலன்னா அவன் செஞ்ச தவறுகளும் பாவங்களும் அவனுக்கு மனசுக்குள்ளேருந்து உறுத்திக்கிட்டு இருக்கு, சரியான தூக்கம் வரலன்னு அர்த்தம். இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, நம்ம மனசாட்சி தான் கடவுள். சரிங்களா? அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு பிம்பத்தை கொடுத்து வச்சுருக்கோம். கோவிலில் கடவுளாக கும்பிட்றோம். ஒன்று தான் சொல்கிறேன், கோவிலில் இருக்கிற கடவுளை நம்புறதை விட உங்கள் பெற்றவங்களை நம்புங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மனசார பெற்றவங்களுக்கும் கட்டின மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் மனதளவில் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருந்துமானாலே போதுங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரவே வராது. நம்ம எங்கேயுமே தேடி போவேணாம். அதே மாதிரி கோவிலில் இருக்கிற தெய்வத்தை தவிர்த்து மனுஷ ரூபத்தில் இருக்கிறவங்கள யாரையுமே நம்பிடாதீங்க. மனுஷங்களுக்கு கடவுளாகக்கூடிய சக்தியே கிடையாது. சரிங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. மனுஷங்கள் வேறு, இறைவன் வேறு, நம்ம நம்பக்கூடிய ஒரு பவர் வேறு. சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் பவருக்கும் மனித நேயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பவர் என்றைக்குமே தப்பு செய்யாது. மனிதன் எங்கே தவறு செய்துவிட்டு நான் கடவுள் என்கிறானோ அது கடவுள் அம்சத்திலே சேர்ந்தது கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அதனால் யாருமே நான் தான் கடவுள், எந்த போதகரையும் யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் அம்மா பேச்சு சொல்கிறத கேளுங்க. தாலி கட்டின மனைவி என்ன சொல்ல வரான்றத, அவளுடைய விருப்பு வெறுப்பு என்னன்றதை கொஞ்சம் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அவங்க வழிபடி சென்றீங்கன்னா, விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. குழந்தைங்க செய்கிற தவறு என்ன, அவங்க போகிற பாதை என்னன்னு கண்காணித்து வழி நடத்துனீங்கன்னா அடுத்த தலைமுறை நல்லபடியாக இருக்கும். நன்மை தீமை எது தெரிஞ்சு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நேர் வழியில் போவாங்க. இது தாங்க என் கருத்து. நல்லதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.